கிரேட்ஃபுல்னஸ். நம்ம எவ்வளோ பேர் இங்கே கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். சின்ன வயசில் நம்ம தவறும்போது கை தாங்கலாக பிடிச்ச அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்ம கஷ்டம் அப்படின்னு வாழ்க்கையே போச்சுன்னு உட்கார்றப்போ விட்ரா மச்சான் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாச்சும் நான் இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடணும், கடவுளே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற போது இருக்கட்டும், நம்ம ரேண்டமாக டவுனாக இருக்கப்போ மீட் பண்ணுற பர்சன்ஸ் சொல்கிற ஆறுதலான வார்த்தையாக இருக்கட்டும், பசிக்குது அப்படின்னு நினச்சா டக்குன்னு ஏதோ ஒரு ஃபுட் ஷாப் நம்ம கண்ணில் படும், இல்லை யாராச்சும் நம்மளுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இது இல்லைன்னா அதுன்னு ஏதாவது ஒன்று லைஃப்பில் நல்லதாக நடக்கிறப்போ நம்ம மட்டும் ஏன் என்றைக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததில்ல. பெருசாக என்ன கேட்க போகிறாங்க? அம்மா தினமும் நம்மளுக்காக சமைச்சு தராங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அம்மா நீ சாப்பிட்டியா, இன்னைக்கு சூப்பராக இருந்தது ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் போதும். ஒரு சின்ன சந்தோஷம் அவங்களுக்கு. அதை விட வேற என்ன பெருசாக வேணும்? அப்பா நம்மளுக்காக தினமும் வேலைக்கு போயிட்டு வராரு. அவர்கிட்ட போயிட்டு அப்பா இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டேன் அவனுக்கு அப்படின்னு கேட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டத்தில் இருக்க போது நான் இருக்க அவனுக்கு வரியா டீ கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டால் போதும். யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கஷ்டத்தில் பார்த்தா போய் ஹெல்ப் பண்ணுங்க. பசியாக இருந்தால் சாப்பாடு போடுங்க. நீங்கள் நல்ல க்ளோத்ஸ் போட்டுருந்தீங்கன்னா யாராச்சும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஹெல்ப் பண்ண நல்ல மனசு இருந்தால் போதுமே தவிர அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வாங்குறத விட கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் அளவே இல்லை. கொடுத்து பழகுங்க, எல்லாரையும் சிரிக்க வைப்போம். நம்மளை பார்த்துக்கிறவங்கள கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துப்போம். நம்ம லைஃப் வில் பி ரியலி பியூட்டிஃபுல். Go and say thanks to anyone who made you happy in this lifetime.